வீடியோ எடுத்து சோறு தான் முக்கியம். போட்டுக்கலாம் குளிச்சுட்டு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற vlog வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான vlog. ஆதிக்குட்டியோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் போட்டிருக்கேன். அண்ட் நவம்பர் 7th அவளோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த vlog. அதுக்கு முந்தின நாள் நவம்பர் 6th அவள் பர்த்டேக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கங்க. நவம்பர் 6th நைட் அவளை தூங்க வச்சுட்டு தான் வந்து நாங்கள் வந்து பர்த்டே டெக்கரே பண்ண ஸ்டார்ட் பண்ணோங்க. ஏன்னா இது வாங்கினது எதுவுமே ஆதிக்குட்டிக்கு தெரியாது, என்ன வாங்கியிருக்கோ எதுவுமே அவளுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அவள் கண்ணிலேயே காட்டல, எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படின்ட்டு. அவளுக்கு பிடிச்ச இந்த டைம் வந்து டெக்கோர் பார்த்திங்கன்னா கேபி தீமில் தான் வாங்கியிருந்தோம். அமேசானில் வாங்கியிருந்தோம். நம்ம வந்து கடையில் போய் தனித்தனியாக வாங்குறதுக்கு அமேசான்லேயே வந்து ஒரு தீம் போட்டோம் அப்படின்னா அந்த தீம்லேயே பலூன்ஸு டெக்கோஸு எல்லாமே வந்துடும். அதனால் இந்த டைமும் வந்து வருஷம் வருஷம் அப்படி தான் போட்டுட்ருக்கோம். இந்த வருஷம் கேபி தீமில் போட்டுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 15 euros வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தீமுக்கு. யாருக்காவது இது மாதிரி செட்டாக தீமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசான்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறையா இருந்ததுங்க அமேசானில். இந்த டைம் ஆதி பர்த்டேக்கு வந்து வெளியே எங்கேயாவது போகலாம் ஆதியை கூப்பிட்டு அப்படின்னு தான் நானும் அவரும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதை ஆதிக்கிட்ட சொல்லும்போது வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அதனால இவளுக்கும் கேக் வெட்டணும், வீட்டுக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டா. சரி ஓகே, குளிரும் இருக்குது, எங்கே வெளியே கூட்டிகிட்டு போகிறது, சரி வந்து எல்லாத்தையும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இன்வைட் பண்ணிடலான்ட்டு இந்த டைம் அதுவும் க்ளோஸ் சர்க்கிளில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர்த்த இன்வைட் பண்ண முடியலை. இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நீ கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு தான் நைட்டு தூங்கினா. வாங்கி வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கிறோம், பட் என்னன்னு அவளுக்கு தெரியாது. சரி நெக்ஸ்ட் டே எல்லாத்தையுமே வந்து காட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அவளுக்கு வந்து இந்த டைம் வந்து நாங்கள் ஒரு குட்டி கேமரா மாதிரி வாங்கியிருந்தோம், கிட்ஸ் கேமரா. என்ன வாங்குறதுனே தெரில. அவங்க அப்பா கரோக்கி செட் பார்த்தாங்க, ஏற்கனவே சத்தமாக தான் இருக்குது வீடு, மறுபடியும் அதை வாங்கி கொடுத்து வீடே அதிரும்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த கேமரா நாங்கள் பார்த்தோம். இது நல்லா இருந்தது, சரி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவே வாங்கிட்டோம். அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கிஃப்ட் ராப்பெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு காலையில் அவளுக்கு சர்ப்ரைஸாக காட்டுறக்கு. நைட்டு இந்த டெக்கோரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுக்கும்போது 3:30 ஆயிடுச்சு. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நிறையா லைட் டெக்கோரெல்லாம் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருந்தாரு. காலையில் எந்திரிச்சதும் அவங்க அப்பா வந்து ஆதிக்குட்டியை வந்து சர்ப்ரைஸாக வந்து காட்டலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாரு. எப்படி இருக்கு? இங்க பாரு. போட்டுக்கலாம் குளிச்சுட்டு. கேபி பாருடா. அப்படியா? ஆதி காலையில் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் இதை பார்த்ததும் என்னை விட்டுட்டு போய் எப்போ நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டா. ஏன்னா அவளுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை எப்போ வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ தான் அவளுக்கு அந்த கேபி தீமில் செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருந்தேன். பட் கேமரா வந்து ஈவினிங் பர்த்டே கேக் கட் பண்ணும்போது கொடுத்துக்கலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈவினிங் தான் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நார்மலாக கிண்டர் கார்டன் இருக்குது. காலையில் வந்து கிண்டர் கார்டன் கிளம்பிட்டு இருக்கோம். காலையிலேயே வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சிம்பிளாக வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா அது கூட சாமிக்கு படைச்சிட்டு ஆதிக்கு கொடுக்குறக்கு வந்து கொஞ்சமாக கேசரி செஞ்சுருந்தேன். அவளை குளிச்சு ரெடி பண்ணி நாங்கள் குளிச்சு ரெடி ஆகி சாமி கும்பிட்டு டைம் ஆயிடுச்சு.
கிண்டர் கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம குழந்தைங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம கேக் வாங்கி கொடுக்கணும். இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு விருப்பப்பட்டது கேக் கொடுக்கலாம், கப் கேக் கொடுக்கலாம், கிஃப்ட்ஸும் கொடுக்கலாம் மற்ற குழந்தைங்களுக்கு. இந்த டைம் வந்து நாங்கள் கிஃப்ட்ஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலா இந்த டைம் ஒரு ஃபுல் கேக்காவே கிண்டர் கார்டனுக்கு வாங்கிட்டோம். ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு கட் பண்றதுக்கு ஒரு கேக்கு அண்ட் கிண்டர் கார்டன் கொடுத்து விடுறதுக்கு ஒரு கேக். இது எல்லாத்தையுமே இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக யூனிகார்ன் தீம் சொன்னது கடைசி நேரத்தில் மாற்றி விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் கேக் வந்து சூப்பர்பாக இருந்தது. அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே கிண்டர் கார்டன் போயிருந்தோம். கேக்கும் கொடுக்கணும் அண்ட் ஆதிக்குட்டியும் கொண்டு போய் விட்டுட்டு வரலான்ட்டு. கேக் கொடுத்துட்டோன்னா அவங்க ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி ஆதிக்கு ஏதாவது ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால கொடுத்துட்டு ஆதிக்குட்டியை கிண்டர் கார்டன்லேருந்து விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அன்னைக்கு அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆஃப் அ டே ஒர்க்கு, ஆஃப் அ டே லீவ் போட்டிருந்தாரு. அதனால எனக்கு ஹெல்ப்பிங்க்கு அன்னைக்கு ஆளே இல்லாத மாதிரி தான் இருந்தது. நான் இன்னைக்கு டின்னருக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, அது கூட தோசை மாவு முந்தின நாளே ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புலாவ், கோபி 65 இதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் வச்சுட்டோன்னா ஈவினிங் கூட சூடு பண்ணிக்கலாம். அதனால சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோபி 65 கலக்கி வச்சுக்கலாம், ஈவினிங்காக ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு. இதெல்லாம் ஒரு 11 o'clockே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றா செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அது எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கும். ஏன்னா இந்த கிச்சனில் அட் அ டைமில் வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியாது. ஏன்னா சின்ன கிச்சன், ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்து வைக்கணும். அதனாலேயே கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கோபி 65க்கு கலந்து வச்சிட்டேன். ஒரு 4 o'clock மேலே கோபி 65 போட்டுக்கலாம். வெண்பொங்கலும் அப்போவே வச்சுக்கலாம் சூடான்ட்டு. தோசை சாப்பிடும்போது வேணும்னா அப்பப்போ சூடாக ஊற்றிக்கலான்ட்டு. அண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். எல்லாரும் வரும்போதும் வந்து கிச்சன்ல நின்று எதுவுமே சமைக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனாலேயே வந்து தேங்காய் சட்னிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் தேங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பேக்கெட்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதையும் வெளியே டீஃப்ரோஸ்ட் பண்ணி தேங்காய் சட்னிக்கு அரைக்க எடுத்து வச்சிட்டேன். ஒரு 4 o'clock மேலே அதையும் அரைச்சா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. அதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா போய் ஆதிக்குட்டியை கூப்பிட்டு வந்துட்டாரு. கேக்கு ஸ்பிரிட்டின்னு சொன்னாங்களா? சூப்பரா. நீ சாப்பிட்டியா கேக்கு? நல்லா இருந்துச்சா? ஓகே. கிண்டர் கார்டன்லேருந்து வந்ததும் இன்னைக்கு அங்கே என்ன நடந்துச்சு, என்ன ஹாப்பி பர்த்டே எப்படி பாடினாங்க, கேக் வந்து ப்ரிட்டியாக இருக்குன்னு சொன்னாங்களாம். அண்ட் வந்து அவங்க மேம் வந்து ஏதோ ஒரு ரிங் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தா. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 போலேயே வந்துட்டாங்க. இது ஈவினிங் ஒரு 5 o'clock. அவங்க தான் வந்து இந்த கோபி 65 எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் போய் ரெடி ஆகிட்டு வந்தேன். ஆதிக்கு பர்த்டே ட்ரெஸ் வந்து ஊர்லேருந்து அம்மா, அத்தை, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து கொரியர் பண்ணி விட்டுருந்தாங்க. அவளுக்கு பர்த்டேக்கு போட்டுக்கிறதுக்காக அந்த ட்ரெஸ் தான் போட்டு ஈவினிங் ரெடி பண்ணி விட்டுருந்தேன். ஈவினிங் தான் ஹஸ்பண்ட் போய் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாரு, ஆர்டர் கொடுத்துருந்தது. இந்த டைம் வந்து ரெட் வெல்வெட் கேக் சொல்லியிருந்தோம் வீட்டுக்கு. என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே கேக் வந்து நல்லா இருந்தது, ரெட் வெல்வெட் கேக்கெல்லாம். அங்கே தான் இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு அங்கே தான் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ரெட் வெல்வெட் கேக்கை சுற்றியும் வந்து அந்த ஒயிட்டில் க்ரீமில் பண்ணியிருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா காஃப்லேண்டில் கேக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிளெயினில் வந்து வச்சுக்கலாம் அந்த குட்டி குட்டி பொம்மை ஃப்ளவர்ஸ்ன்ட்டு. அது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வச்சதுக்கப்புறம் தான் இந்த கேக் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் கேக்கோட ஃபைனல் அவுட்புட். ரொம்ப அழகா வந்திருந்தது. அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கெல்லாம் பார்த்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் வந்துட்டாங்க. ஊர்லயும் அம்மா எல்லாரும் ஆதி கேக் கட் பண்றதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வீடியோ கால் பண்ணி போனை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்த்டே கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழ இருக்க பொம்மை ஓகே இல்ல ஒரே நிமிஷம் தான் வச்சிருக்கேன் நான். ஆனா இந்த பொம்மை பாதி தான் தெரியுது. பரவாயில்லையா? ஓகே ஓகே.
இருங்க ஊதிராதீங்க, எல்லாம் பத்த வச்சதுக்கு அப்புறம் தான் ஊதணும். வாடா நீ வேணும், நான் எடுத்துக்கண்டா ஒண்ணு. வாடா சொல்றாங்க. இத பத்த வச்சிட்டு இங்க பாரு லைட் இங்க பாரு இப்போ. அது சிரிக்கணும் சொல்றாங்க அம்மாச்சி. இங்க பாரு அக்கா. ஹேப்பி பர்த்டே பாத்து Happy birthday to Adi. Happy birthday to Adi. Happy birthday to you. சத்யா அண்ணா சூப்பர் அதிரே. இங்க பாரு ரெண்டு பக்கம் வருது. ரெண்டு பக்கம் வருதுடா ஸ்டார். ஒரே டைம் தானா? மாப்ள நல்லா இருக்கா? நான் அத ஓட முடியாது மாப்ள. சூப்பர். ஏ ஊதுடா தங்கம் ஊது. ஹேப்பி பர்த்டே. Happy ஹாப்பி birthday. பர்த்டே ஹாப்பி பர்த்டே. சூப்பர். கை இப்படி ஆடில கை இப்படி கொடுங்க. அம்மா கிட்ட ஒரே அமைதியோ அமைதி. சோறு தான் முக்கியம் அமைச்சரே. ஏய் தம்பி கூட. சொல்றேமா? ஆமா. விடு பரவாயில்ல பரவாயில்ல. அது வந்து மாப்ள இது ஹாப்பி பர்த்டே குட்டி. பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஏங்க என்னோட நான் அத இன்னொரு பிளேட் கொடுத்தேன். அண்ணாம கோச்சுக்குவாங்க. அவங்கிட்ட அவன்கோ. அவங்களுக்கா கேக்கெல்லாம் நல்லபடியா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கொண்டு வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாருமே வந்து கிஃப்ட் அன்னைக்கே பிரிச்சாகணும்னு எல்லாருமே பிரிக்க உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்டா பிரிச்சுட்டு இருந்தாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்பதான் வந்து ஆதிக்குட்டி வந்து இந்த கேமராவும் பிரிச்சா. அப்ப வந்து அவளுக்கு தெரியவே இல்லை அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் இது போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ள 2 ரோல் இருக்கும் அதையும் போட்டு கொடுத்துருந்தோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடே ஃபுல்லா போட்டோவா தான் இருந்தது. இதுல இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னதான் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னா கேமரா பாத்தீங்கன்னா நாங்க பிங்க் கலர்ல இருக்கோம் கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலா அங்க பிங்க் கலர் இருந்தது. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க பாய்ஸ்க்கு ப்ளூ கேர்ள்ஸுக்கு பிங்க்னு சொல்லிட்டு இருந்தான்ட்டு. எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 ஃபேமிலிஸ் ஒன்னா சேர்ந்தாலே அவ்வளோ ஃபன்னா இருக்கும். அன்னைக்கு அவ்வளோ சூப்பர்பா இருந்தது. இந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 8 போல தான். மெதுவாக நெக்ஸ்ட் டே லீவ் தான், யாருக்கும் அவ்வளோ பெருசாக அவசரம் கிடையாதுன்ட்டு மெதுவாக தான் டின்னர் சாப்பிட்டோம். எல்லாம் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பர்பா போச்சு. ஆதிக்குட்டியும் செம ஹாப்பி. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.